இன்றைய 1200ஆம் நாள் ஜப வழிபாட்டை அன்னை மரியாள் உயர் மறைமாவட்ட ஜபக்குழுவின் ஒன்றிய குழு இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறார்கள். இன்றைய ஜப வழிபாட்டை நம் அனைவரும் இன்றைய ஜப வழிபாட்டை சிறப்பிக்கும் இளைஞர்களுக்காகவும், குறிப்பாக ஆவடி புனித பிரான்சிஸ் சவேரியார் மறைவட்ட இளைஞர்களுக்காகவும், சிறப்பாக நாடெங்கிலும் ஆரோக்கிய அன்னையை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கும் அனைத்து பக்த கோடிகளின் விண்ணப்பங்கள் விரைவில் நிறைவேற வேண்டும் என்றும், மிக முக்கியமாக இணைய வழியில் 1200 நாட்கள் தொடர்ந்து ஜெபிக்க வைத்த இறைவனுக்கு நன்றியாகவும் இந்த ஜப வழிபாட்டை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்ட்ரூ, சத்யா, ராமமூர்த்தி, ராஜேந்திரன், ஜோஷ் டேனியல், லூயிஸ் பால், மேரி, ரொசாரியோ, தாட்சாயினி, வாணி, நிர்மலா, பாக்கியநாதன், பேபி, கேத்ரின், நான்சி, குழந்தை ரியான்சி, ஜெயக்குமாரி, உஷா, நிர்மலா, லீமா ரோஸ், சிவானந்தம், மெர்சி, ஸ்டெல்லா மேரி, அரவிந்தன், கிறிஸ்டோபர், சகாய மேரி, சிறுமி இந்துமதி, ரொசாரியோ ஆகியோர் தங்கள் நோயிலிருந்து முழுமையான சுகம் பெறவும், விக்டோரியா அவர்களுக்கு பிறந்திருக்கும் இரட்டை குழந்தைகள் நல்ல உடல் சுகம் பெற்று விரைவில் வீடு திரும்பவும், மோகன் அவர்கள் தொண்டை புற்றுநோயிலிருந்து விடுபடவும், உதயகுமார் அவர்களின் உடல்நிலை விரைவில் குணம் பெறவும், முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆண்டனி, சிறுநீரக கோளாறால் பாதிக்கப்பட்டிருக்கும் செல்வி வைஷாலி, கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் சிறுவன் டோனி, சிறுநீரக கல்லால் பாதிக்கப்பட்ட ஜோசப் ஷூபன் ஆகியவர்களுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கவும், மிக குறிப்பாக ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் திருமதி புனிதவதி, அரிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் விபுலா பிரியதர்ஷினி என்னும் குழந்தையும் விரைவில் குணமடையவும் வேண்டிக் கொள்வோம். திருவள்ளூர் யூரோ கிட் பிளே ஸ்கூலில் நல்ல மாணவர் சேர்க்கை நடைபெறவும், அங்கு படிக்கும் பிள்ளைகள் நலன் மற்றும் கல்விக்காகவும், குறிப்பாக மணவாள நகரில் துவங்கவிருக்கும் இந்த பள்ளிக்கும் நல்ல ஆசிரியர்கள் கிடைத்து மாணவர் சேர்க்கை நன்கு அமையவும், ஊத்துக்கோட்டை புனித தொன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியின் வளர்ச்சி, திருவள்ளூர் புனித பிரான்சிஸ் சலேசர் ஆலய கட்டுமான பணி ஆகியவை நல்ல முறையில் நடைபெறவும், காமராஜ் நகர் மங்கள வார்த்தை அன்னை ஆலய பலிப்பீட கட்டுமான பணி விரைவில் தொடங்க பெறவும், தொழுதாவூர் புனித பாத்திமா அன்னை ஆலயம், நெடும்பரம் புனித தோமையார் ஆலயம் மற்றும் சேக்காடு அன்னை வேளாங்கண்ணி ஆலயம், பருத்திப்பட்டு தூய விண்ணேற்பு அன்னை ஆலயம் ஆகிய ஆலயங்களை கட்ட அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறவும், செல்வன் ரிவால்டோ அவர்கள் கட்டி கொண்டிருக்கும் புதிய வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க பெறவும், ரவி குமாரி அவர்கள் வீடு கட்ட எடுக்கும் முயற்சிகளில் இறைவன் உறுதுணையாக இருக்கவும், கார்னர் ஸ்டோன் இளைஞர் குழு மற்றும் பாடகர் குழு சிறப்பான முறையில் ஒற்றுமையுடன் இணைந்து செயல்படவும், ஸ்டீஃபன் அவர்களுக்கு வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கவும் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். சந்தோஷ், அஜித் பீட்டர், மகேஷ், வைஷாலி, அன்பரசி ஆகியோர் அரசு தேர்வில் வெற்றி பெறவும், டேனியல் ஜான் பிரிட்டோ அவர்கள் வெளிநாட்டில் நல்ல முறையில் மேற்படிப்பை தொடரவும், திருத்தொண்டர் ஜான் லூகாஸ், நிதின், டெய்சிராணி, அஜய் எபினேசர், சிவராமன் பாரதி, ராபர்ட் ஜேம்ஸ், ஜெயராணி, சாந்தப்பன், மேரி, செல்வகுமார், அருணா, கோபி, லதா, விசு, சத்யா, ஆதி அற்புதம், அருளானந்த், மரியா ஆரோக்கியம், பிரபாகரன், சுஷ்மிதா, ரொசாரியோ, விக்னேஷ், ஷெர்லின், இன்ஃபன் ரொசாரியோ, பிரான்சிஸ் சேவியர் மற்றும் அருட்சகோதரர் கிரண்ராஜ் அவர்களின் தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறவும், செல்வன் கின்ஸ்லி, செல்வன் சத்யஜெயந்த் மற்றும் செல்வன் ரெஜிலன் அவர்கள் பணி செய்யும் இடங்களில் நல்ல பணிச்சூழல் நிலவும், செல்வி ஓவியா அவர்களின் குடும்ப பிரச்சனைகள் விரைவில் நீங்கி அவர்களின் மன விருப்பங்கள் நிறைவேறும், தெரசா அவர்களின் கடன் விரைவில் முடிவடையவும் நாம் வேண்டிக் கொள்வோம். ஜான்பால், சுரேந்தர், பிரேம், சுதா, நோயல் பிரமிளா, பிரவீன்குமார், கீர்த்தனா, சாரால், ஆல்பர்ட், ரெமிஜியஸ், பிரின்ஸ், தெரஸ் ஆகியவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையவும், நிச்சயிக்கப்பட்டிருக்கும் செல்வன் ரெஜிலன், செல்வி மோனிஷா அவர்கள் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன்.
இன்றைய முதலாம் 10 மணியே இன்றைய புனித ரோஸ் விக்டோர்வா அவர்களைப் போன்று இளம் வயதில் இறைவன் மீது ஆழ்ந்த பக்தி கொள்ளும் வரம் வேண்டி இந்த முதலாம் 10 மணியை ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிற்கும் ஆட்சிமாய் உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். இந்த 2ஆம் 10 மணியை புனித சூசேப்பருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட புதன்கிழமையான இன்று திருக்குடும்ப அன்று இருந்தது போல் அன்பு, அமைதி, சமாதானம், விட்டு கொடுத்தல், தாழ்ச்சி ஆகியவை இன்று நம் குடும்பங்களில் இருக்க வேண்டிய இந்த 2வது 10 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரி என் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். வாழ்க அரசியே ஜெபம். வாழ்க அரசியே, தயமிகுந்த அன்னையே, எங்கள் வாழ்வே, இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாளின் மக்கள் நாங்கள், தாயே என்று உம்மை கூவி அழைக்கின்றோம். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்து உம்மை நோக்கி கதறி அழுது பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக பரிந்துரைக்கும் தாயே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரும். உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவை எங்கள் இம்மை வாழ்வின் இறுதியில் காணச் செய்யும். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிய கன்னி தாயே, இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தி வாசகம். நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைத்திரு வசனங்கள் 38 முதல் 44 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் வந்தார். சீமோனின் மாமியார் கடுங்காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லோரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றி இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறினர். அவர் மெஸ்ஸியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவரை அதற்றி பேசவிடாமல் தடுத்தார். பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். திரளான மக்கள் அவரை தேடி சென்றனர். அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர். அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் யூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்னையின் வழிகாட்டுதல் வேண்டி ஜெபம். ஓ மிகவும் பரிசுத்த மரியே, இறைவனால் தேர்ந்தெடுக்க பெற்றவரே, ஆண்டவர் உமக்கு சொன்னது நிறைவேறும் என்று நம்பிய பேர் பெற்ற அன்னையே, என்னையும் இந்த ஜினிய பருவத்தில் மகனின் பாதையை பயணிக்க வழிகாட்டும். இத்தருணியிலே செய்வது அறியாது நான் சந்திக்கும் வருத்தங்களில் எனக்கு வாழ்வளித்தருளும். இளைஞர்களின் சிறந்த மாதிரியே, திருமகன் என்னோடு இருக்கவும், என் பாதையில் செம்மையாக்கவும், என்னுடன் என்றும் தோழமையில் இருக்கவும் பரிந்து பேசுவீராக.
இதோ ஆண்டவருடைய அடிமை என்று உண்மையே நீர் முழுவதுமாக கையளிப்பது போல் நானும் கையளிக்க வேண்டிய வரம் தாரும். இன்று நான் எதிர்கொள்ளும் சவால்களிலிருந்து விடுவித்து என்னை காப்பாற்றி எண்ணிய கன்னித்தாயே, ஆமீன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புனிதர் யாருன்னு பார்த்தோம்னா விடர்போ நகர் புனிதர் ரோஸ். இவங்க வந்து கிபி 1233 ஆண்டு இத்தாலி நாட்டுல இருக்க திருத்தந்தையர் மாநிலம் அப்படின்ற இடத்துல இருக்க விடர்போ நகர் அப்படின்ற இடத்துல பிறந்தாங்க. அதனால அவங்க விடர்போ நகர் ரோஸ் அப்படின்ட்டு அழைக்கப்படுவாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளம் பெண்ணா, ஒரு இளம் வயதுல கூட அவங்க வந்து அவங்க நாட்டுல இருந்த திருத்தந்தைக்கு ஆதரவாகவும் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது என்னன்னா, ஒரு தனிமையான ஒரு துறவு, ஒரு தனிமையை தான் இவங்க வந்து ரொம்ப விரும்புவாங்க. அதுக்கப்புறமா அதனாலதான் அந்த மாதிரி இருந்த ஒரு காரணத்தாலதான் பிற்காலத்துல வந்து தீர்க்க தரிசனம் சொல்ற அளவுக்கு ஒரு புனிதியாக இவங்க உயர்ந்திருக்கிறாங்க. இவங்க வந்து சின்ன வயதுல அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பக்தியில இவங்களை வளர்த்துருக்குறாங்க. அப்புறமா வந்து குறிப்பா வந்து இவங்க ஒரு ரொம்ப ஜபம் செய்யறதுலயும் சரி, அப்புறம் வந்து ஏழைகளுக்கு உதவி பண்றது, இந்த மாதிரி வந்து எல்லா ஒரு நல்ல பழக்கங்களையுமே இவங்க வந்து சின்ன வயசுல இருந்து ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 வயதுக்கு அப்புறம் பெற்றோரை பிரிந்து அத்தை அவங்களோட சொந்தக்காரர்கிட்ட அவங்க வளர்ந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க முக்கியமா எதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் செலுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவிகளோட மனமாற்றம், பாவிகளோட மனமாற்றத்துக்காக அவங்க சிறப்பா ஜெபிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்நாள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 18 ஆண்டுகள் தான். ஒரு இளம் வயதிலே அவங்க இறந்து ஒரு புனிதராயிருக்காங்க. ஒரு சின்ன பெண்ணா இருந்தாலுமே அவங்க வந்து இந்த அளவுக்கு அந்த காலத்துல இருந்திருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு நமக்கெல்லாமே ஒரு சாட்சி தான், இளையோரா இருக்க நமக்கு. அதுக்கப்புறமா வந்து இவங்க 10 வயதா இருக்கிற டைம்ல வந்து மரியன்னை வந்து இவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து 3ஆம் நிலை பிரான்சிஸ்கன் சபை, அந்த சபையில சேர்ந்து தவ முயற்சிகளை மேற்கொண்டு மக்களுக்கு வந்து நீங்க நற்செய்தி போதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை மரியாதை வந்து காட்சி வந்து 10 வயதுல சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவங்க அந்த சொன்ன டைம்ல வந்து அந்த நாட்டோட விடர்போ நகர்ல அந்த இத்தாலி நாட்டோட திருத்தந்தையா வந்து 2ஆம் ஃப்ரெடரிக் அப்படின்றவர் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அன்னை மரியாளோட காட்சி தந்து அவங்க அந்த சபையில சேர சொன்னதை ஏற்றுக்கொண்டு இவங்க வந்து அந்த சபையில சேர்ந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தெருக்கல்ல வந்து நடந்து போயிட்டு கையில சிலுவை வச்சுக்கிட்டு தெருக்கல்ல நடந்து போயிட்டு நம்மளோட விசுவாச அறிக்கை, அதாவது அந்த நற்செய்தி, கத்தோலிக்கம் பத்தின ஒரு நற்செய்தியை பிறருக்கு அறிவிப்பாங்க. அப்புறம் இயேசுவோட பாடுகள், நம்ம அவரோட பாடுகள் மூலமா எப்படி நம்ம மீட்கப்பட்டோம் அப்படின்றத அவங்க வந்து அந்த தெருக்களை நடந்து சொல்லுவாங்க. அதனாலதான் அவங்களோட தோற்றம் பார்த்தோம்னா நம்ம கையில சிலுவை வச்சுட்டு இருக்க மாதிரி, அப்புறம் மலரால ஆன கிரீடம் போட்ட மாதிரி அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து 15 வயதுல 10 வயதுல அவங்க அந்த சபையில அன்னை மரியாள் காட்சி தந்த பிறகு சேர்றாங்க. 15 வயதுல இவங்களே ஒரு மடம் ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு துறவர மடம் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வந்து அவங்களால அதை ஸ்டார்ட் பண்ண முடியல. அதனால வந்து அப்படியே விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1250ஆம் ஆண்டு, கிபி 1250ஆம் ஆண்டுல இவங்களோட நாட்டுல ஒரு திருத்தந்தைக்கு எதிராக ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையில இவங்க திருத்தந்தைக்கு ஆதரவா இவங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து திருத்தந்தைக்கு ஆதரவா இருக்கிறதால மற்ற எதிர் கட்சியினர், அதாவது திருத்தந்தைக்கு ஆதரவா இல்லாம அவரை எதிர்க்கிற கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, இவங்களையும் உங்க குடும்பத்தையுமே வந்து கடத்தி வேற நாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இறுதியில அந்த திருத்தந்தையோட பக்கம் தான் வந்து வெற்றி பெறுறாங்க. அதனால திரும்ப அந்த நாட்டுக்கு இவங்க கொண்டு வரப்படுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து தீர்க்க தரிசனம்லாம் கரெக்டா சொல்லுவாங்க. இப்போ முன்னாள் நடக்க போறத அதுக்கு முன்னாடி அறிவிப்பாங்களா, அந்த மாதிரியான ஒரு தீர்க்க தரிசிகள்ல இவங்க முக்கியமான புனிதரா இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த நாட்டுல இருந்த போப் வந்து இந்த டைம்ல இறப்பாரு அப்படி சொல்லிட்டு டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி இறப்பாரு 1250ஆம் ஆண்டுன்னு அவங்க சொல்றாங்க. அதே போல அதே ஆண்டு அதே மாதம் டிசம்பர் 13ஆம் தேதி அந்த போப் இருக்கிறாரு. அதனால வந்து இவங்க தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு முன்னோடியான புனிதரா திகழ்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த சபையை ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு 15 வயதுல நினைச்சாங்க. ஆனா அது நிறைவேறல. அதனால இவங்க வந்து வீட்லயே இருந்து பாவிகளுக்காக ஜெபிச்சோம், மற்ற ஏழை எளியவர்களுக்கு இவங்களோட முடிஞ்ச உதவியும், அப்புறம் தெருக்கல்ல நடந்து நற்செய்தி போதித்து இயேசுவோட பாடுகளை விலக்கி கூறுறதுமே இவங்களோட
18 வயது வரை, அதாவது 15 18 வரை முழுக்க முழுக்க அவங்க சபை ஆரம்பிக்கலனாலும் வீட்டுல இருந்தே இந்த நற்செய்தி பணிகளை செய்யறாங்க. அதுக்கப்புறம் 18 வயதுல இவங்க வந்து மரணம் அடைகிறாங்க. எப்போன்னு பாத்தீங்கன்னா 1251 மார்ச் 3ஆம் தேதி இவங்க அந்த நகர்ல இறக்குறாங்க. இவங்களுக்கு வந்து புனிதர் பட்டம் வந்து 1457ஆம் ஆண்டு திருத்தந்தை 3ஆம் கலிஸ்டஸ் அப்படின்றவங்களால வழங்கப்படுது. இப்ப நம்ம இந்த புனிதர்கிட்ட இருந்து என்ன கத்துக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா, ஒரு குறைந்த வயது 18 வயதுகள் தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனா எந்த மாதிரியான வாழ்க்கை அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, ஒரு கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை, இளம் வயதுல நம்ம கடவுளுக்கு முக்கியத்துவம் தரோமா, அவரை நம்ம தேடி நாடி போறோமா, ஏழைகளுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகள் செய்யறோமா, கடவுளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரோம் அப்படின்ற கொஸ்டின் எல்லாம் நம்ம எழுப்பிக்கணும். எழுப்பிட்டு இந்த புனிதரை போல வாழ நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்றதுதான் இன்றையோட புனிதர்கிட்ட இருந்து நமக்கு விடுக்கிற சவாலா இருக்கு. இவர்களை போல வாழ முயற்சிப்போம். நன்றி. குட் ஈவினிங். இன்னைக்கோட டாபிக் வந்து நேஷனல் வைல்ட் லைஃப் டே. ஸோ நான் ஃபியூ ஸ்பீஷீஸ் நேம் சொல்றேன். அது வந்து யாருக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அது மாதிரி சொல்ல நம்ம வந்து யோசிச்சு பார்ப்போம். டஸ்மானியன் டைகர், பேசஞ்சர் பிஜியன், சீ கவ், இதெல்லாம் ஓவர் த வேர்ல்டு. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் குயில், ஜாவன் ரைனோசரஸ், பிங்க் ஹெடட் டக், ரெட் ஹெடட் வல்ச்சர், இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்தியாவில் ரீசெண்டா எக்ஸ்டென்ட் ஆன ஸ்பீஷீஸ். ஸோ இவங்கெல்லாம் ஏன் வந்து எக்ஸ்டென்ட் ஆயிட்டே போறாங்க அப்படின்னா வந்துட்டு பீப்புளும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தான். பிகாஸ் நம்ம நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம், பில்டிங்ஸ் கட்டுறோம் அண்ட் எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அண்ட் ஆல்சோ ஃபியூ ரீசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸும் இருக்கு, லைக் லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆர் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ், அது மாதிரி நிறைய நிறைய ரீசன்ஸும் இருக்கு. ஸோ நேஷனல் வைல்ட் லைஃப் டே ஏன் நம்ம வந்துட்டு செலிப்ரேட் பண்றோம் ஒவ்வொரு இயரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அவேர்னஸ் ரேஸ் பண்றதுக்காக தான். ஸோ ஏன் இந்த மாதிரி வைல்ட் லைஃப் ஸ்பீஷீஸ் எல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு போறாங்க, அதுக்கு ரீசன்ஸ் என்னென்னலாம் இருக்கும், இப்போ போச்சிங், பொல்யூஷன், இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கிறதுனாலையும், அதே மாதிரி ஆல்ரெடி கன்சர்வேஷன்ல ஈடுபட்டு இருக்கிற இது மாதிரி ஜூஸோ சாங்சுரிஸ் அவங்களெல்லாம் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ற விதமா இந்த டே கொண்டாடப்படுது. அண்ட் ஆல்சோ இது மாதிரி நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகணும், அதுக்காக இந்த டே கொண்டாடப்படுது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இந்த இதை பத்தி இன்ஸ்பயர் ஆகி வைல்ட் லைஃப் வந்து ப்ரிசர்வ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டாடப்படுது. ஸோ என்னென்ன ரீசன்ஸ் நம்ம வந்து வைல்ட் லைஃப் வந்து ஏன் ப்ரொடெக்ட் பண்ணோம், ஸோ எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது ஒரு பக்கம். ஸோ அவங்கள வந்து ஏன் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ரீசன் வந்துட்டு பயோடைவர்சிட்டி அண்ட் பேலன்ஸ் இந்த ஈகோசிஸ்டம். ஸோ த வேர்ல்ட் இஸ் நாட் ஓன்லி கிரியேட்டட் ஃபார் பீப்புள், லைக் நம்ம ஹியூமன்ஸ்க்காக மட்டும் வந்து கிரியேட் பட்டது கிடையாது. உள்ள எல்லா ஸ்பீஷீஸுமே இம்பார்ட்டன்ட் அண்ட் வந்துட்டு அந்த ஒரு செயின் ஆஃப் ஸ்பீஷீஸ் அதுவும் இருக்கு. ஸோ ஒரு அனிமல் வந்து டிபெண்ட் ஆன் இன்னொரு அனிமல். ஈவன் நம்மளே வந்துட்டு இப்போ தனியா விட்டோம்னா வில் நாட் பி ஏபிள் டு சர்வைவ் இன் த வேர்ல்ட். ஸோ நம்மளுக்கு இந்த எல்லா ஸ்பீஷீஸும் தேவைப்படுது. லைக் நம்ம ஸ்கூல் டைம்ல ஒரு மக்காரா அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி கூட படிச்சிருப்போம். ஸோ அந்த crocodiles வந்து எல்லாரையும் துரத்தி விட்டுருவாங்க அண்ட் த பிளேஸ் வில் பிகம் அ நாஸ்டி பிளேஸ். அவங்களால அங்க இருக்கவே முடியாது. பிகாஸ் ஒவ்வொரு அனிமலும் அதோட வேலை செஞ்சாதான் வந்துட்டு நம்ம ஈகோசிஸ்டம் வந்து ஒரு பேலன்ஸ்ட் ஈகோசிஸ்டமா இருக்கும். ஸோ அதுக்காக எல்லா அனிமல்ஸுமே எல்லா ஸ்பீஷீஸுமே வந்துட்டு தேவை. த வேர்ல்ட் இஸ் நாட் கிரியேட்டட் ஒன்லி ஃபார் ஹியூமன்ஸ். ஸோ இது இந்த வருஷம் 2024ஓட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கனெக்டிங் பீப்புள் அண்ட் பிளானட். அதாவது எக்ஸ்ப்ளோரிங் த இன்னோவேஷன்ஸ், டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸ் இந்த கன்சர்வேஷன், வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். ஸோ வந்துட்டு டிஜிட்டல்ல வந்துட்டு எப்படி நம்ம எதுக்கோ நம்ம யூஸ் பண்றோம். ஸோ வைல்ட் லைஃப் கன்சர்வ் பண்றதுக்கும் வந்துட்டு டிஜிட்டலைஸ்ட் எப்படி வந்துட்டு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு இந்த டீம் வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அபவுட் 66% ஆஃப் த குளோப்ல வந்துட்டு we are all equipped with டிஜிட்டல் ஆக்சஸ். ஸோ அதுல வந்துட்டு எவ்ரி 1 in 5 people வந்துட்டு வைல்ட் லைஃபை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களோட வாழ்க்கையே இருக்குது. ஸோ எப்படி வந்துட்டு டிஜிட்டல் வந்துட்டு நம்ம வைல்ட் லைஃபோட வந்துட்டு சிங்க் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஐ மூலியமா லைக் சேட்டலைட் இமேஜரி வச்சு அனிமல்ஸ் வந்து எங்க மூவ் பண்றாங்க அது மாதிரி பார்க்கலாம். அண்ட் வந்து டிஃபாரஸ்டேஷன் வந்து மானிட்டர் பண்றதுக்கு we can fix கேமராஸ், மோஷன் கேமராஸ் எல்லாம் இது பண்ணலாம். அதே மாதிரி ஜிபிஎஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒவ்வொரு அனிமலுக்கும் நம்ம டேக் கொடுத்து அது எங்கெங்கெல்லாம் போறாங்க அதுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ராக் பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு பீப்புள் போய் ஒவ்வொரு இதையும் போய் பாக்குறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ட்ரோன்ஸ் விலையோ இல்ல வந்துட்டு இது மாதிரி கேமராஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த வைல்ட் லைஃப் வந்துட்டு நம்ம வந்து இது பண்ணலாம்.
ஸோ நம்ம ஒவ்வொரு பர்சனும் எப்படி வந்துட்டு செலிப்ரேட் பண்ணலாம் இந்த டேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி கேன் வாலண்டியர் ஃபார் ஃபண்ட் ரேசர்ஸ். அதுக்கப்புறம் நம்மளோட சுத்தி இருக்கிற ஈகோசிஸ்டம் வந்துட்டு நம்ம கிளீனா சேஃபா வச்சுக்கிட்டாலே வந்துட்டு த குளோப் வில் பி குட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு ஜூஸ் நீங்க விசிட் பண்ணீங்கன்னா அங்க வந்துட்டு ப்ராப்பர் அந்த வைல்ட் லைஃப்க்கு வந்துட்டு ப்ராப்பர் ஹேபிட்டாட் இருக்குதா, ப்ராப்பர் ஃபுட் அதெல்லாம் இருக்குதா, நல்லா பாத்துக்கிறாங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வி கேன் ரேஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் சம்திங் லைக் தட். அதே மாதிரி நம்ம என்னென்ன வைல்ட் லைஃப் எல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு நம்ம என்னைக்காவது இஃப் வி என்கவுண்டர் சச் வைல்ட் லைஃப் வி கேன் டேக் கேர் ஆஃப் தட். ஸோ இதுதான் இன்னையோட டேயோட ஸ்பெஷல். ஸோ அதே மாதிரி இப்ப நம்ம வந்துட்டு டைனோசரஸ் எல்லாம் பார்த்தோம்னா இல்ல, அதே மாதிரி இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க மிருகங்கள், பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இது எல்லாருமே வந்துட்டு நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் வந்து பார்ப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு நம்ம தான் வந்துட்டு ரெஸ்பான்சிபிளா இருக்கும். ஸோ வி கேன் திங்க் அபவுட் இட். தேங்க்யூ. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இந்த நாளை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து பாதத்தில் அமர்ந்து ஒன்றாக ஒரே மனதுடன் கருத்துக்களுக்காக பல்வேறு கருத்துக்களுக்காக ஜெபம் செய்து அதில் ஜெயம் எடுக்க போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று பங்கேற்று ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியுங்கள் சுவாமி. பங்கேற்க முடியாமல் இருந்த பிள்ளைகளையும் அடுத்தடுத்த நாளில் கொண்டு வந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு நீர் செய்ய போகிற உமது மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பிலிப்பைன்ஸ் 4:13 சொல்லப்படுகிறது போல I can do all things through Christ who strengthens me. ஆமா ராஜா, நீங்க எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களோட ஸ்ட்ரென்த் கொடுத்து வழி நடத்துகிறதுனால எங்களால இந்த 1200 நாள் வரைக்கும் வர முடிஞ்சது சுவாமி. எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காகவும் பலத்துக்காகவும் அன்பிற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய கிருபை இல்லைன்னா நாங்க யாருமே எதுவுமே இல்லை சுவாமி. இங்க இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளும் வேலை செய்கின்றார்கள், படிக்கின்றார்கள். சிலர் பேர் அவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து வேலை செய்கின்ற இடத்திலே நல்ல ஒரு பதவியை தருமாறும், அவர்கள் வேலை செய்கின்ற இடத்திலே சக மனிதர்களிடம் அவர்களுக்கு ஃபேவர் கிடைக்குமாறும் நீங்க செய்யுங்க ராஜா. அது மட்டும் இல்லாம படிக்கிற இளைஞர்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து அவர்களை ஆசீர்வதிங்க. Wisdom comes from the Lord. Yes சுவாமி, ஞானம் உங்களாலே மட்டும் தரப்படுகிறது. நீர் அவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் தந்து அவர்கள் படிப்பிலே சிறந்தோங்க, மற்ற பிள்ளைகளை விட அவர்கள் தனித்துவங்கி நிற்க நீர் அவர்களுக்கு உதவி செய்வீர்களாக. எங்கள் ஒவ்வொருவரின் குடும்பத்தையும் உம் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு தூணாக நின்று நீர் எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்துவீராக. எங்கள் சர்ச் ஒவ்வொரு பேரிஷையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்க பேரிஷ்ல நடக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க. எங்க பேரிஷில் உள்ள மக்கள்களையும் ஃபாதர் சிஸ்டர் அனைவரையும் நீர் ஆசீர்வதிங்க. அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க இருந்து நீங்க அவர்களை வழிநடத்துங்க சுவாமி. இந்த நாளிலும் கூட எங்களுக்கு இந்த ஜெப நாளை சிறப்பாக நடத்தி முடிக்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒரு முறையாக இன்று பங்கேற்ற அனைத்து பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. பங்கேற்க முடியாத பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாகவும் எங்கள் அன்னை மரியாவின் வழியாகவும் வேண்டுகின்றோம். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்றைய நாளில் சிறப்பாக நமக்கு ஆசீர் கொடுப்பதற்காக தணிகை புதுமை மாத திருத்தல பங்கு தந்தை அருட்தந்தை பிரேம்ராஜ் அவர்கள் இன்றைய நாளிலே நம்மோடு இணைய வழிபாட்டில் கலந்து கொள்ள முடியாததால் நமக்காக அவருடைய ஆசிரை நமக்கு ஒரு சிறிய காணொலி மூலமாக அனுப்பி வைத்துள்ளார். அதை நாம் இப்பொழுது பார்ப்போம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.
எனவே வாலிப பிள்ளைகளே, வாலிப ஆண்களே, பெண்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1200 நாள் என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. வரலாற்றிலே, குறிப்பாய் நமது மறை மாவட்டத்திலே இப்படி நிகழ்ந்திருக்குமா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி. எனவே இந்த ஜெபக்குழு 1200 நாட்களை கடந்து நிற்கிறீர்கள் என்றால் அதுதான் ஆசீர்வாதம். எனவே மறை மாவட்ட ஆயர் மற்றும் அனைத்து தந்தையர்கள் சார்பாக உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை, நன்றிகளை, ஜெபத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். கலக்குங்க, நிறைவா இருங்க. ஏனென்றால் அருள் நிறைந்தவராய் அன்னை மரியா இருப்பதால் நம்ம எப்போதெல்லாம் ஜெபமாலை ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த அருளுக்கு நாமும் சொந்தக்காரர்களாக மாறுகிறோம். எனவே அன்பர்களே, அன்னை மரியா அருள் நிறைந்தவர். எனவே அந்த அருள் நிறைந்த தாயிடம் நாம் செல்வதால் அந்த அருளுக்கு நாமும் சொந்தமாய் மாறி விடுகிறோம். எனவே சொந்தமாய் மாறுங்க. அம்மா வந்துட்டாலே ஆசீர்வாதம் தான். அதுதான் இன்றைக்கு நற்செய்தி. இயேசு சீமோன் வீட்டுக்கு சொல்லுகிறார். அங்கு சீமோனின் மாமியார் காய்ச்சலா இருக்கிறார். இயேசு காய்ச்சலை கடிந்து கொள்கிறார். காய்ச்சல் அவர் விட்டு நீங்கிற்று. அவர் எழுந்து இயேசுக்கு பணிவிடை செய்தார் என்று இன்றைக்கு நற்செய்தி. எனவே ஆண்டவர் வந்துட்டாலே ஆசீர்வாதம் பிள்ளைகளே. ஜெபமாலையில என்ன நடக்குது என்றால் அன்னை மரியா நம்மோடு அமர்ந்து நம்மோடு ஜெபமாலை ஜெபிக்கிறார். தன் மகனிடம் நமக்காய் பரிந்து பேசுகிறார். நமக்காக அவர் முறையிடுகிறார். எனவே இந்த 1200 நாள் என்பது நீங்க ஜெபித்திருக்கிறீர்கள். மாதா உங்களோடு வந்திருக்கிறாங்க, உங்களோடு ஜெபித்திருக்கிறாங்க அப்படின்னா நீங்க ஜெபிக்கும் பொழுதெல்லாம் மாதா ஜெபத்துல ஆண்டவர் வருகிறார், இயேசு வருகிறார். இயேசு வந்தா அதிகாரத்தோடு கடிந்து கொண்டாராம். யாருக்கு? சீமோன் மாமியாருக்கு அதிகாரத்தோடு கடிந்து கொண்டாராம். எது அவரை காய்ச்சலாய் மாற்றியதோ, எது அவரை பிணியாளராய் மாற்றியதோ, எதுவால் அவர் எழுந்து நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாய் இருந்தாரோ இயேசு கடிந்து கொண்டார். அவர் எழுந்து இயேசுக்கே பணிவிடை செய்கிறார். பாருங்க பிள்ளைகளை, நீங்கள் ஜெபத்தில் இருக்கிற பொழுது இயேசு வந்துட்டாரு என்றால் அவர் கடிந்து கொள்வாராம். எதையெல்லாம் கடிந்து கொள்வார்? எதுவெல்லாம் உங்களை பிணியில் வைக்கிறதோ, எதுவெல்லாம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தடையா இருக்குதோ, எதுவெல்லாம் உங்களை பாவத்தில் விழ வைக்கிறதோ, எதுவெல்லாம் உங்கள் மனதில காயங்களை ஏற்படுத்துகிறதோ, எதுவெல்லாம் உங்களுக்கு சவாலாக இருக்கிறதோ அவை அனைத்தையும், உங்களுக்கு எதிராக இருக்கிற அனைத்து தீமைகளை அவர் கடிந்து கொள்வார். எனவே இந்த 1200வது நாளில் இருக்கிறீர்கள். ஒரு தீமைகளை ஆண்டவர் கடிந்து கொள்வார். அவர் வந்துட்டாலே ஆசீர்வாதம். அப்போ நீ ஒவ்வொரு முறையும் ஜெபமாலைக்கு வருகிற பொழுது, நீ ஒவ்வொரு முறையும் அன்னை மரியாளோடு ஆண்டவரோடு ஜெபிக்கிற பொழுதெல்லாம் ஆசீர்வாதம், வல்லமை. எனவே பிரியமான பிள்ளைகளை, இந்த தருணத்துல உங்களுடைய தந்தை ரிச்சர்ட் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் அளவிற்கு இவ்வளவு நாள் ஒரு குழுவை ஜெபத்துல நமது மறை மாவட்டத்தில் அழைத்திருப்பார்களா, வழிநடத்தியிருப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் பார்த்து 1200 நாள் இந்த ஜெபக்குழுவை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து தந்தையர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபாதர் ரிச்சர்ட், நீங்கள் கடந்து வந்த பாதைகளை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அந்த பாதைகள் இன்னும் நீண்ட தூரமாக இருக்கிறது. தொடர்ந்து செல்லுங்கள். உங்களோடு தோழமை குருக்களாக நாங்கள் இருக்கிறோம். கலக்குங்க. யூத்துக்கு எப்பொழுதுமே நாங்கள் நிறைவுள்ளவர்களாக, தோழமை உள்ளவர்களாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகளை, நீங்க ஜெபிக்கிற பொழுதெல்லாம் அருளை பெற்றுக் கொண்டு இருக்கிறீர்கள். 1200 இது இன்னும் கடந்து பல ஆண்டுகள் சென்று கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை. இந்த ஃபாதருக்கு முதல்ல அடுத்த ஃபாதர் வந்தாலும் இது தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. எனவே வாழ்த்துக்கள். நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள். அந்த ஜெபத்தினுடைய வெளிப்பாடு என்னவென்றால், நிறைவு என்னவென்றால், அந்த ஜெபம் ஆசீர்வாதமாய் மாறி இருக்கிறது. பாருங்க, உங்க டீம்ல இருந்து கல்யாணங்கள் நடக்கும், ஆசீர்வாதங்கள் நடக்கும், எல்லாமே நிறைவா நடக்கும், நல்ல வேலை கிடைக்கும் என்றால் நீங்க ஜெபத்தில் வைத்திருக்கிறது. எனவே இன்னும் அதிகமாய் ஜெபிங்கள், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எனவே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கலக்குங்க, மகிழ்ச்சியா இருங்க. குறிப்பா இந்த ஜெப குழுவை வழிநடத்துகிற வாலிப பிள்ளைகளை, உங்களுக்கு வாழ்த்துக்கள். பொறுப்பாளர்களே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த ஆன்லைன் மூலமா அதை கனெக்ட் பண்றதுக்கு, இந்த வீடியோவுக்கு என்னென்னலாம் வேலை செய்யறீங்களோ உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கு இந்த வீடியோ எடுக்கிறதே எங்க வாலிப பிள்ளை தான் அந்த வீடியோ கேமரா வச்சு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களிலும் இந்த வேலை செய்ய வைக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 1200 என்பது வரலாற்று சாதனை. இந்த சாதனை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த சாதனையில நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த சாதனையை மற்ற மறை மாவட்டமும் பெருமையோடு எடுத்து அவர்களும் தொடர வேண்டும் என்பது என்னுடைய வாழ்த்து செய்தியாக இன்று இருக்கிறது.
கலக்குங்க. நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். எல்லாம் அல்ல இறைவன் தாய் மரியாள் ஜெபத்தில் உங்களை தந்தை, மகன், தூய ஆவியானவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கங்க்ராச்சுலேஷன். டேக் கேர். அனைவருக்கும் மாலை வணக்கம். எப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், ஏனெனில் கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. இன்றைய 1200ஆம் நாள் ஜெப வழிபாட்டில் நல்ல முறையில் பங்கேற்றுள்ள உங்கள் அனைவருக்கும் இயக்குனர் தந்தை சார்பிலும் ஜெபக்குழு உறுப்பினர்கள் சார்பிலும் எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துகளும். இன்றைய நாளிலே கலந்து கொண்டு சிறப்பாக இந்த நாளை வழிநடத்திய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய ஜெபங்களும் வாழ்த்துக்களும். நன்றி.